ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் வரக்கூடிய கதைக்களத்தை என்ன மாதிரிக்கு கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஐஸ்வர்யா கர்ப்பம் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அபிராமி அருணும் கண்ணா பின்னான்னு திட்டி நீ வீட்டு பக்கமே வரக்கூடா போடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அபிராமி டென்ஷனாக இருக்கிறத பார்த்து தீபா ஓடி போய் அதை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் உடனே நடந்த அத்தனை விஷயத்தையுமே அபிராமி சொல்கிறாங்க. இதுக்கிட்ட தீபா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அத்தை ஒருத்தங்க இப்படி இல்லாம பண்ணுவாங்க, ஆனா இந்த ஐஸ்வர்யா பண்ணிருக்கா தீபா, எக்காரணத்தை கொண்டு அவளை நான் மன்னிக்க மாட்டேன், அப்படி மட்டும் அவன் இந்த வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கோமா உள்ள போனதும் இது எல்லாத்தையும் கிட்ட ரியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆகா, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, எல்லாம் இவ்வளவு ஈஸியா ஸ்மூத்தா நடக்கும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனி நமக்கு எல்லா வேலையும் மிச்சம். இந்த தீபா காத்தி இவங்களையும் விரட்டி அடிச்சா இனி இந்த வீட்டோட ராணி நான் தான். அதுக்கப்புறமா இந்த அபிராமி கதையை முடிச்சிடலாங்கிற மாதிரி ரியா ரொம்ப அசிங்கமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த அத்தனை விஷயத்தையும் ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, கொஞ்சம் சூதானமா கவனமா நடந்துக்க கூடாது ஐஸ்வர்யா அப்படின்னு ராஜேஸ்வரி ஃபீல் பண்றாங்க. நீ ஈஸியா திட்டம் போட்டு கொடுத்துட்ட, ஆனா கடைசியா என் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிட்டேமா. அந்த தீபா கார்த்திகை வீட்டை விட்டு விரட்டி எடுக்கலான்னு பார்த்தா கடைசியா நீ போட்ட ஆப்போ எனக்கு இப்ப என்ன நீ போட்ட திட்டம் எனக்கே ஆப்பா முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமும் தான் உயிரோட இருந்தானே, இல்லைன்னா என்ன நான் செத்து போயிடுறேமா அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு, என் பொண்ணா இருந்துட்டு நீ இப்படி எல்லாம் பேசலாமா? இங்க பாரு, முதல்ல கணத்தோட ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னதும் ஐஸ்வர்யா கண்ணை துடைக்கிறாங்க. இங்க பாரு, நீ இப்ப செத்து போறன்னு சொன்னல, செத்து போ அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீ எல்லாரும் அம்மாவா அப்படின்னு கேட்டதும் இங்க பாரு, செத்து போனா செத்து போறது கிடையாது, இப்படி என் புருஷனும் அத்தைன்னு வருத்துட்டாங்கன்னு விஷம் குடிச்ச மாதிரி நடிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடு. கண்டிப்பா மனம் இறங்கி நீ பண்ண தப்ப உணர்ந்துதான் இப்படி எல்லாம் பண்ணு. அந்த அபிராமி கண்டிப்பா மனம் இறங்கி உன்னை ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதும் என்னமா சொல்றா? ஆமாடி, நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, தான் போஷன் சாப்பிட்ட மாதிரி நேரா ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. ஸோ இதனாலே தான் மாட்டி பட்டுரும் அப்படின்னு சொல்லி லேசா கொஞ்சம் பாய்சன் சாப்பிடுறாங்க ஐஸ்வர்யா. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிலேட்டிவ் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டதும் உடனே அருண் ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. அப்போ வீட்டுக்கு அருண் ஃபோனுக்கு டாக்டர் ஃபோன் அடிக்கிறாங்க. இங்க பாருங்க சார், ஐஸ்வர்யாங்கிறது உங்க வைஃப் தானே, அவங்க பாய்சன் சாப்பிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னதும் அருண் பேரதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமா, ஐஸ்வர்யா அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டா. என்ன சொல்ற அருண்? ஆமாமா, நாம வேற வீட்டை விட்டு போக சொல்லிட்டா, அந்த கோபத்துல அவ பாய்சன் சாப்பிட்டுட்டாமா, இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் அபிராமி அதிர்ச்சி ஆறாங்க. என்னப்பா அருண் சொல்ற? சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஐஸ்வர்யாவை பார்க்க வருவாங்க. சோ இந்த நாடகத்தை போட்டு ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ள வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.